எடுத்து திருப்புங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரை. ஆளுக்கு ஒரு 2 வசனம் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 இருந்து 32 வரை. அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் வந்தால் இதோ சாலமோனிடம் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஆமென். இல்ல அது வரலாம் தான். 31ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பைபிள் கொண்டு வராதவங்க டிவியை பார்த்து வாசிங்க. 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். The queen of the south will raise up in the judgment with the men of this generation and condemn them. For she came from the ends of the earth to hear the wisdom of Solomon. And indeed, a greater than Solomon is here. The men of Nineveh will raise up in the judgment with this generation and condemn it. For they repented at the preaching of Jonah. And indeed, a greater than Jonah is here. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஓகே, சாலமோன் யாரு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், யோனா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவங்க 2 பேருனுடைய கம்பேரிசனை இயேசுநாதர் இங்க சொல்றாரு. இந்த ஸ்டோரி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா ஒரு குருடும் ஊமையுமான ஒரு ஆவியை செவிடும் ஊமையுமான ஆவியை துரத்துறாரு. அப்படின்னா வாய் பேச முடியாம காது கேட்காம இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள பேய் இருக்குது. அந்த பேய இயேசுநாதர் விரட்டிடுறாரு. ஒருவேளை அந்த பேயனால வாய் திறந்து பேச முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி பேய ஓட்ட முடியும். காது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காது கிட்ட போயிட்டு நம்ம பைபிள் வாசிச்சு பேய ஓட்ட முடியும். ஆனா மேசியா மாத்திரம் தான் ஒரு ஊமையும் செவிடுமான ஆவியை ஓட்ட முடியும். இந்த அற்புதத்தை இயேசுநாதர் செய்யறார். இயேசுநாதர் தாம் மேசியான்றத இவங்களுக்கு டைரக்டா சொல்லாம இந்த மாதிரியான அடையாளங்கள் நிமித்தமா சொல்றாரு. இப்ப இந்த ஆவியை இயேசுநாதர் ஓட்டிடுறார். இவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுநாதரை மேசியான்னு கொண்டாடுறதுக்கு பதிலா பெயல்சபூலின் நாமத்தினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான்னு இயேசுநாதர் அக்யூஸ் பண்றாங்க. அப்படின்னா பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன் பேர் பெயல்சபூ, சாத்தானோட பேரை சொல்லியே இவர் சாத்தானை துரத்துறாரு அப்படின்னு இயேசுநாதர் அக்யூஸ் பண்றாங்க. ஏசப்பாக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துடுது. அவரோட கோபம் அதிகம் இருக்கிற அந்த சமயத்துல திட்டினே இந்த விஷயத்த சொல்றாரு. 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். என்ன சொல்றாரு ஏசப்பா? இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுநாதரை நெருக்கி கிட்ட இந்த கேள்வி கேட்கறாங்க. அப்ப பார்த்துட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவங்களாக்குறாங்கோ, என்கிட்ட அடையாளத்தை கேட்கறாங்க. என்ன அடையாளத்தை நான் கொடுக்க போறேன்? யோனாவின் அடையாளம் இன்றி நான் வேற அடையாளத்தை கொடுக்கறது இல்லை. இதுவரையிலும் நம்ம கேள்விப்பட்ட செய்திகள், இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஐயா கூட இதுல நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாரு. யோனாவின் அடையாளம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, இயேசுநாதர் 3 நாள் மரணத்தின் விளிம்பில் இருந்து அதுக்கப்புறமா உயிர் தெழுவார். யோனா 3 நாள் மீனின் வயிற்றுல இருந்தது போல இயேசுநாதரும் கூட 3 நாள் மரித்ததுக்கு அப்புறமா தான் அவர் மரித்து 3 நாளுக்கு அப்புறம் உயிர் தெழுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க இயேசுநாதர் அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லல. அவரோட மரணத்தை பத்தியோ இல்ல 3 நாளுக்கு அப்புறமா அவர் உயிர் தெழ போறதை பத்தியோ இந்த இடத்துல இயேசுநாதர் சொல்லல. அவர் இங்க யோனாவின் அடையாளம்னு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் யோனாவனோட அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி. யோனா ஒரு பாஸ்டர் பையன்.
யோனாவனோட அப்பா பேர் அமித்தாய். இந்த யோனா கிட்ட ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலைனா, இப்போ இருக்கிற இந்த யோப்பா பட்டணத்துல இருந்து நினிவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல உங்களை எல்லாம் ஆண்டவர் அழிக்க போறாருன்ற செய்தியை வந்து அவங்க சொல்லணும். யோப்பா பட்டணத்துல இருந்து நினிவேக்கு போய் யோனா வந்து ஒரு செய்தியாளர், ஒரு மெசஞ்சர். ஜனங்க இருக்கிறவங்க அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா 1,20,000 பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 1,20,000 பேர் கேஜிஎஃப்ல கூட இல்லை. கேஜிஎஃப்ல நம்ம ஓட்டு போடுறோம் பாத்தீங்களா, எண்ணிக்கை மதிப்பு வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 1,00,000க்கும் கம்மியா கேஜிஎஃப் சுத்தி. ஆனா இவர் போற அந்த நினிவே பட்டணத்துல 1,20,000 பேர் இருக்கிறாங்க. இவர் போயிட்டு ஆண்டவர் உங்களை அழிக்க போறாரு, இந்த பூமியவே வந்து சுட்டெரிச்சிட போறாருன்னு சொன்னா இவரை உயிரோட விட்டுருவாங்களா? அதனாலதான் இவர் வந்து வேற ஊருக்கு போறாரு. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் ஆண்டவர் இவர் மீனின் வயிற்றுல இருந்து எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? நினிவேல. நினிவே மக்களுக்கு இவர் அந்த செய்தியை சொல்றாரு. நினிவே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இவர் அந்த செய்தியை சொன்ன உடனே அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை விட்டுட்டு உபாசத்துக்கு போனாங்க. அவங்களுடைய நார்மல் கலர் ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கோணி பை மாதிரி ரெட்டை உடுத்தி கொண்டு ஊர்ல இருக்கிற 1,20,000 பேரும் சாப்பிடாம இருந்தாங்க. பட்னியா இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எங்களை அழிக்காதீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. எத்தனை நாள்? 3 நாள் ஜெபம் பண்ணாங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த யோனா கிட்ட பேசினார். என்னன்னு பேசினார்? ஆக்சுவலா 40 நாள் ஆண்டவர் யோனா கிட்ட பேசினார். இல்லப்பா, நான் உங்களை அழிக்க போறது இல்லை. என் ஜனம் என்னை பார்த்து நான் சொல்ற வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. அந்த கான்டெக்ட்ல ஏசப்பா இந்த இடத்துல பேசினுக்கார். அந்த பின்னணியில இங்க பேசுறார். யோனாவின் அடையாளத்தை கொடுக்குறேன். என்ன யோனாவின் அடையாளம்? யோவான் ஸ்நானகன் வந்தாரு, அவரும் ரிப்பென்டன்ஸை பத்தி பேசினார், மனம் திரும்புதலை பத்தி பேசினார். இப்ப இயேசுநாதரும் மனம் திரும்புதலை பத்தி பேசினுக்கிறாரு. இது சொல்லிட்டு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஒன் கிரேட்டர் than ஜோனா இஸ் ஹியர் அப்படின்னு தன்னை பத்தியே இயேசுப்பா சொல்றாரு. அப்ப இயேசுநாதர் ரிப்பென்டன்ஸை பத்தி சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் அவர் வந்தார். மனம் திரும்ப வைக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகமே ரிஜாய்ஸ் பண்ணுதான். ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டா பரலோகத்துல இருக்கிற மொத்த ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களும் ஆண்டவரும் வந்து மகிழ்றாங்களாம் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா. அதே மாதிரி இன்னொரு கம்பேரிசன்ல சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, சாலமோனை பத்தி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதினுடைய குமாரன். இந்த சாலமோன் தான் ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டினாரு. அவருடைய தேவாலயம் தங்கத்தினால கட்டினாரு. ரொம்ப 60,000 வேலையாட்கள் வெறும் எடுபடி வேலை செய்யறதுக்கு இருந்தாங்களாம். அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு டெம்பிளை ஆண்டவருக்காக சாலமோன் கட்டினாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாலமோனை பத்தி நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஆண்டவர் அவர்கிட்ட போய் ஒரு வரம் கேட்கிறாரு. நீங்க உங்களை பிக்சர் யுவர் செல்ஃப் அண்ட் திங்க், உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வந்து சந்திக்கிறார், நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும், நீ கேட்கறத நான் தரேன் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னத்தை கேட்போம் நம்ம. ஒருவேளை வியாதி பலவீனத்தோட இருக்கிறவங்க எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவர்னு கேட்போம், ரைட்? ரொம்ப கடன்ல இருக்கிறவங்க என் கடன் எல்லாம் நீங்க இன்னொன்னு கேட்போம். நீங்க என்ன கேட்பீங்க? யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். நான் அந்த ஆண்டவரே ஒரு 100 கோடி கொடுங்க, நல்லா காரு பங்களான்லாம் வாங்கி நான் எங்கள் வீடு இன்னும் ஒழுதாண்டே, கரண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகிடணும், நல்லா ஜாலியாகணும் நான் அப்படின்னு. ஆனால் சாலமோன் என்ன கேட்டார் தெரியுங்களா? ஆண்டவர் சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உங்களுடைய ஜனங்களை ஆள்றதுக்கான ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டார். ஆண்டவரும் உடனே சாங்ஷன் பண்ணிட்டாரு, இம்மிடியட்டா சைன் பண்ணார். ஞானம் கேட்டல்லவா, தரேன். பூமியில எனக்கு அடுத்து நீ தான் பெரிய ஞானி. பைபிள் நம்ம முழுசும் தியானிச்சு பார்த்தோம்னா இயேசுநாதருக்கு அடுத்து ஒரு பெரிய ஞானினா அது சாலமோன் தான். அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் இந்த ஞானத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது ராஜாவா இருக்கும்போது ஆளுகை செஞ்சாரு, வாருக்கு போனாருன்றதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா சாலமோன் என்னென்னலாம் பண்ணாருன்றதை நம்ம தியானிக்கிறதே இல்லை. சாலமோன் தேவாலயத்தை கட்டினாரு. சாலமோன் வந்து நிறைய ஜனங்க ப்ராப்ளம்ஸோட வரும்போது, பிரச்சனைகளோட வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்தாருன்றது வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ஆனா சாலமோன் ஒரு பாஸ்டர் வேலையை பார்த்தாருன்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தேவாலயத்தை கட்டின உடனே அந்த தேவாலயத்தினுடைய பிரம்மாண்டத்தை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ எல்லார்கிட்டையும் இயேசுநாதரை பத்தி சொல்லி அனுப்பினார். தேவாலயத்தை ஒரு தாஜ்மஹால் கேஜிஎஃப்ல கட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிபிஷனுக்கே நம்ம எல்லாம் 2-3 டைம் போயிட்டு வந்தோம். தாஜ்மஹால் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உலக அதிசயம். எல்லாரும் போய் பார்க்க மாட்டோமா? வேற வேற ஊர்ல இருந்து கூட வந்து பார்ப்பாங்க இல்லையா? யாரெல்லாம் அந்த தேவாலயத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்களோ, வந்தவங்க எல்லாம் கிறிஸ்டின்ஸ் கிடையாது, புறஜாதியாரும் வந்தாங்க. வந்தவங்க எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி சொல்லி அனுப்பிச்சார்.
அதுல குயின் ஆஃப் ஷீபான்ற ஒருத்தர் வராங்க. தென் தேசத்து ராஜாத்தின்னு தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல குயின் ஆஃப் ஷீபான்னு இருக்குது. இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் டே யெமன், எத்தியோப்பியால இருந்து வராங்க. இவங்க எத்தனை வருஷம் வந்தாங்கன்ட்டு கணக்கு பண்ணி பார்த்தா 3 வருஷம் ஆச்சாம். God bless you. ஓகே, அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக இவங்க பயணம் பண்ண வருஷம் 3 வருஷம் ஆச்சாம். 3 வருஷம் பயணம் பண்ணி வந்து சாலமோன் இயேசுநாதரை பத்தி சொல்றதை கேட்கறதுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் 1 மணி நேரம் சர்ச்சுக்கே லேட்டா வரோம். எத்தனை பேர் நீங்க எல்லாம் 6:30க்கு வந்தீங்க? God bless you. ஓகே, ஒருவேளை இது உங்களை காயப்படுத்துச்சுன்னா இட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட் ஹூ ஸ்பீக்கிங். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கன்விக்ட் பண்ணுகிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, தென் தேசத்து ராஜஸ்திரீ 3 வருஷம் அவங்க வந்து ஒட்டகத்து மேல பாலைவனத்துல பயணம் பண்ணி வந்தாங்க. இப்ப இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் அப்ப கிடையாது. நான் சொல்றது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 3500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் சொல்றேன். இப்ப இருக்கிற மாதிரி ரோடு கிடையாது. ஒட்டகத்துல தான் டிராவல் பண்ணணும். கேமல் மேல, ஒட்டகத்தின் மேல 3 வருஷம் டிராவல் பண்ணி வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல. சுட்டெரிக்கிற சூரியன். நார்மலா ஒரு தவா கீழே வச்சுட்டு அது மேல முட்டை வச்சோம்னா 1 நிமிஷத்துல வெந்துரும், அடுப்புல வைக்காமலே. அவ்வளோ சூடு அந்த இடம். நேரில் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் நான். அந்த வழியில இவங்க 3 வருஷம் பயணம் பண்ணி வந்தாங்களாம். டோட்டலா அது மைல் கணக்குல அளந்து பார்த்தா 2300 கிலோமீட்டர் வருது. 2300 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி வந்தாங்களாம் சர்ச்சுக்கு. நம்ம வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் இருக்குமா சர்ச்சு. ஆனா நம்ம 1 வாரம் வந்தா ஒரு 5 வாரம் வர்றது இல்லை. ஏன்னா ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு நம்மளெல்லாம். ஆண்டவர் நேசிக்கிறாரு நம்மளெல்லாம். ஆண்டவர் நம்மள நியாயத்து இருக்குது இல்லையே நம்மளான்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஏசப்பா இங்க சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். வாசிங்க 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். ஆமென். யோசிச்சு பாருங்க, இது நான் சொல்லல, இயேசுநாதரே அவரோட சொந்த வாயால சொல்றாரு. சாலமோனோட ஞானத்தை கேள்விப்படும்படியா தென் தேசத்து ராஜஸ்திரீ இத்தனை வருஷம் 3 வருஷம் அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்க. 2300 கிலோமீட்டர் அவங்க வந்து ஒட்டகத்தின் மேல பயணம் பண்ணி வந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்டாங்க, இயேசுநாதரை பத்தி தெரிஞ்சுக்கினாங்க. ஆனா சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், என் வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இல்லையேன்னு சொல்லிட்டு இதே தென் தேசத்து ராஜஸ்திரீ மறுபடியும் வருவாங்களாம். மறுபடியும் தென் தேச ராஜஸ்திரீ வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து நம்மளெல்லாம் திட்டுவாங்களாம். ஆங்கிலத்துல கண்டம்னு இருக்குது. நம்மளெல்லாம் திட்டி நம்மளெல்லாம் வந்து மறுதளிப்பாங்களாம். எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஆண்டவரை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிச்சே, நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலையேன்னு அவங்க திட்டுவாங்களாம். நான் சொல்ல இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஓகே, இப்ப சாலமோனுக்கும் யோனாக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா, யோனா ரிப்பென்டன்ஸை பத்தி பேசினார், மனம் திரும்புதலை பத்தி யோனா பேசினார். ஆனா சாலமோன் வந்து ரட்சிப்பை பத்தி பேசினார், சால்வேஷனை பத்தி. ரட்சிப்புனா என்ன? நான் இயேசுநாதரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன், அவர் தான் என்னை மீட்டாருன்றதை நான் ஒத்துக்கிறேன், அவர் என்னை மீட்டதுனாலதான் என்னால வந்து பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு விஷயத்த சாலமோன் ராஜா அவர்கள் இந்த தேவாலயத்துக்கு யாரெல்லாம் அந்த தேவாலயத்தை பார்க்க வந்தாங்களோ, அவங்க வேற ஜாதியாளா இருந்தாலுமே சரி, வேற மதத்தினரா இருந்தாலும் இந்த தேவாலயத்துக்கு வந்தவங்க பார்த்து இது எல்லாத்தையுமே சொல்லி அனுப்புனார். ஓகே, இப்போ இந்த சாலமோனை பத்தியும் யோனாவை பத்தியும் நம்ம வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுல என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, யாரும் வாசிக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 12 வசனங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முத வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரை. அதே மாதிரி 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 12 வசனங்கள். இல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்க. இதுல எப்படியெல்லாம் வந்து சாலமோன் ராஜாவை பார்க்கறதுக்காக இந்த குயின் ஆஃப் ஷீபா வந்தாங்கன்றது இருக்கும். தென் தேசத்து ராஜஸ்திரீ எப்படி வந்து சாலமோன் ராஜாவை பார்க்க வந்தாங்க, அங்க வந்து சாலமோன் ராஜா எப்படி அவங்க கிட்ட போதிச்சாருன்றது அந்த வசனங்கள்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த
சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னது உங்களுக்கான ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கான நோக்கமே உங்க எல்லாரையுமே ரட்சிக்கிறதுக்காக தான். அதனால நான் சாலமோனிலும் பெரியவர். என்னை பத்தி சாலமோன் உங்ககிட்ட பேசினாரு, என்னை பத்தியதான செய்தியை சாலமோன் உங்ககிட்ட சொன்னாரு. ஆனா அந்த செய்தியில இருந்த நானே இப்ப ஜீவன் உள்ளவனா வந்திருக்கிறேன். The word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி நான் வந்திருக்கிறேன். சாலமோன் ஒரு செய்தியை சொன்னார் பாருங்க, இயேசுநாதரை விசுவாசிச்சீங்கன்னா அப்படின்னா யாவே தேவனை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவர் ஒரு செய்தி சொன்னார் இல்ல, அந்த செய்தி இப்ப மாம்சமாயி வந்திருக்குது. ஓகே, இப்ப யாவேனா யாரு, யாவேனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. வேதாகமத்துல ஏசப்பாக்கு நிறைய பேர் இருக்குது. ஏசுன்றது அவர் மனுஷனா பிறக்கும் போது அவருக்கு கொடுத்த பேரு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்குது. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை விசாரிக்கிற தேவன், யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், சமாதானம் அளிக்கிறவர், எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன், என்னுடைய மேய்ப்பனா நீங்க இருக்கிறீங்க. இது எல்லாமே அவருடைய செயல்கள், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவர் பண்ற காரியங்கள். ஆனா அவர் பேர் யாவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த யாவேன்ற பேரை நம்ம எல்லாரும் உச்சரிக்கலாமா ஒரு டைம்? எல்லாம் சொல்லுங்க, யாவே யாவே. இந்த யாவேன்ற பேரு நம்ம உச்சரிப்பு எபிரேய மொழியில பார்த்தோம்னா எப்படி இருக்கு தெரியுங்களா? யா சுவாசிக்கிறது போல இருக்குதான், யா வே. அப்ப நான் பிறக்கிற டைம் போது நான் என் வாய் உச்சரிச்ச வார்த்தையா அவர் பேர் தான். நான் சாவும் போதோ கடைசியா உச்சரிக்க போற வார்த்தையா அவர் பேர் தான். என் பிரச்சனையில நான் தவிச்சு நான் எழுந்துன்னு இருக்கும் போதோ நான் உச்சரிக்கிறது அவர் பேர் தான். நான் அவரை மறந்துட்டு வேற எங்கேயோ இருக்கும் போதும் நான் உச்சரிக்கிறது அவர் பேர் தான். அவர் என் வாழ்க்கையில இருந்து வெளியே போறதே இல்லை. அவர் எப்போ ஆதாம்னுடைய நாசியில ஊதுனாரோ அப்ப வந்துச்சு இந்த யாவே. யாவேன்ற பேரு நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம சுவாசிக்கிறதுல அவர் இருக்கிறாரு. அந்த நாமத்தை தான் சாலமோன் சொல்லியிருந்தார். அந்த யாவேவை நீங்க பின்பற்றுனீங்கன்னா நீங்க என்னவா இருப்பீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. பரலோகத்துக்கான நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றத பத்தி சாலமோன் சொன்னாரு. இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த சாலமோனிலும் பெரியவர் நானு, இந்த யாவே தேவன் நானு, அந்த யாவே உங்களுக்காக இப்ப இறங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த செய்திக்கான கருப்பொருள் என்னதான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாலமோனிலும் பெரியவர் எங்க இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் எங்க இருக்கிறார். அந்த பெரியவருடைய செய்தியை நம்ம எல்லாருமே மனம் திரும்பி ஆண்டவருடைய ஃபாலோவர்ஸா நம்ம எப்பவுமே இருக்கணும்ன்றது தான் அவருடைய ஆசை. அவருடைய எண்ணமே நம்ம அவருடைய ஃபாலோவர்ஸா இருக்கணும். ஃபாலோவர்ஸ்னா சண்டே ஆனா சர்ச்சுக்கு வர்றதை பத்தி மாத்திரம் நான் சொல்லலை. பரலோகத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிச்சயம் காத்துன்னு இருக்குது. என்ன அந்த நிச்சயம்னா, நம்மளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறார். என்னுடைய ஃபேவரட் பைபிள் ஸ்காலர், ஒரு ரைட்டர், அவர் பேரு டாக்டர் பிரியான் ஜே பெய்லி. அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு. அவருடைய நிறைய புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கிறேன். அதுல ஒரு புத்தகத்தை அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எழுதியிருந்தார். அந்த ஒரு கதையை நான் சொல்றேன், அது ஒரு வேளை உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையில அவர் என்ன சொன்னாருன்னா, அவரு ஒரு வாலிபனா இருக்கும்போது, இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாலிபனா இருக்கும்போது, அவர் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் என்னால பார்த்துக்க முடியல. ஒரு பாஸ்டர், அவர் சர்ச்ல எல்லாம் நிறைய பிரச்சனை வந்த உடனே, என் ஆண்டவர் என்னால முடியல, என்னை எடுத்துக்குங்க ஜெபம் பண்ணாராம். கரெக்டா ராத்திரி 3 மணி கண்ணு விழிச்சு பார்த்தா இவரோட பெட் ஓரத்துல ஒரு தேவதூதன் நின்னுகிறாராம். வா போலான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. இவரும் சரி போலான்னு உடனே இவரோட சடலம் பெட் மேல இருக்குது. இவரோட ஆவி சடலத்துல பிரிஞ்சிச்சான். இவரால பார்க்க முடியுது, இவர் செத்துட்டாருன்னு இவரால பார்க்க முடியுது. ராத்திரி 3 மணிக்கு இவரோட மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க. இவரோட சடலத்துல இருந்து இவரோட ஆவி பிரிஞ்சிச்சு. தேவதூதன் கூட இவர் போயின்னு இருக்கிறாரு. பரலோகத்துக்கிட்ட போவோ அந்த பரலோகம் ரொம்ப பிரகாசமா இருக்குதான். ஆனா பரலோகத்துக்குள்ள இவருக்கு இவர் அலோடு இல்லை. பரலோகத்துக்கு வாசல் கிட்ட ஒரு நதி ஓடின்னு இருக்குதான், ஒரு பெரிய ரிவர் ஓடின்னு இருந்துச்சான். இது உண்மையான்னு எனக்கு தெரியல, அவருடைய ஸ்டோரி, அவர் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு பெரிய நதி ஓடினுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டேஜ் தான் பரலோகம்னா, இந்த பச்சை கலர் மேட் இருக்குது இல்ல, இதுதான் அந்த நதி. பரலோகத்துக்கு உள்ள போனோம்னா இந்த நதியில மூழ்கி ஏஞ்சிதான் போனோமா. ரைட்? பயபக்திக்குரிய நேரம் இது. பரலோகத்துக்கு உள்ள போனோம்னா இந்த நதியில என்ன பண்ணிட்டு தான் உள்ள போனோமா, மூழ்கி ஏஞ்சிட்டு. அதுக்கு அந்த தேவதூதன் சொன்னாராம், இந்த நதியில நீ மூழ்கும் போது உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் இந்த நதியிலேயே அடிச்சுன்னு போயிட்டு பரிசுத்தத்தோட பரிசுத்தவானா நீ பரலோகத்துக்குள்ள போற அப்படின்னு உடனே இவருக்கு ஃபுல் சந்தோஷம் ஆயிடுச்சா. ஓகே, நான் போறேன். அப்ப திடீர்னு இவர் இது பேசினே இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்கிரீன் வந்துச்சான். எல்இடி ஸ்கிரீன் மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் வந்துச்சான். இவரு ஒரு 13 வயசுக்கு இருக்கிற டைம்ல இருந்து
இவர் மறிக்கிற இந்த டேட் வரல இவர் என்னெல்லாம் பண்ணாரோ எல்லாமே அதுல படமா ஓடி நின்றான். எல்லாம் அதுல சினிமா மாதிரி ஓடி இருந்திருக்கு. நடுவுல பார்த்தா ஒரு 10 செகண்ட் கேப், காலி ஸ்கிரீன், மறுபடியும் இவர் பண்ணதெல்லாம் வருதான், மறுபடியும் காலி ஸ்கிரீன், மறுபடியும் இவர் பண்ணதெல்லாம் வருதான். முழு சினிமாவும் இவர் பார்த்துட்டு தேவதூதனுக்கு கேட்டாராம், நான் இதெல்லாம் என் லைஃப்ல பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்தேன், ஆனா ஏன் நடுவுல கேப் வந்துச்சு அப்படின்னு நான் தேவதூதன் சொன்னாரா, நீ எப்பெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன்னு ஜெபம் பண்ணியோ அப்ப அதெல்லாம் நீ எப்பெல்லாம் பாவம் பண்ணியோ அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டாரு, அந்த பாவத்துக்கெல்லாம் அவர் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நீ மன்னிப்பு கேட்காத பாவம் இருக்குது, அந்த பாவத்தை கழிவு தான் நீ வந்துருக்குறேன்னு சொன்னாரா. இந்த பக்கம் இன்னொரு ஸ்கிரீன் வந்துச்சு. இது என்ன ஸ்கிரீன்? இது முழுசு பார்க்க முடியும். இந்த ஸ்கிரீன் என்ன வந்துச்சுன்னா, இவருக்கு ஆண்டவர் வச்சுட்ட திட்டம் இருக்கு. இவர் வாழ்க்கையில ஆண்டவர் இவருக்காக வச்சுட்ட திட்டம் இருக்கு. இது இன்னும் ஆண்டவர் இவர் கேட்டாரா, தேவதூதன் கேட்டார், இந்த வாழ்க்கை நடக்க இது நடக்க போறாங்க 8 மணிக்கு பிரேயர் பண்ணியப்ப அதனால தான் சூரியன் வந்தேன். மறுபடியும் ஜாப் பண்ணாரு, ஆண்டவரே கடைசி ஒரு சான்ஸ் ஊழியம் பண்ணாரு. பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்குதா, இந்த 66 புத்தகங்களுக்கும் கட்டுரை எழுதியிருக்கிறார். எனக்கு ஃபேவரட் ரைட்டர், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நிறைய நான் வாசிச்சிருக்கிறேன். இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினால சந்திக்க போறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிக்க போறோம், நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் அவர் வந்து படம் போட்டு காட்ட போறாரு, அதுக்கு நம்ம எல்லாம் தயாரா இருக்கிறோமான்னு கேட்டார். அந்த புக்கை முடிக்கும் போது ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிச்சார், ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா. எனக்கு இது படிக்கும் போது உடம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் சிலுத்துக்குச்சு. அந்த கேள்வியை பார்த்தோன்னா கண்ணுல தண்ணி ஃபுல்லா. யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவருக்கு எனக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. நான் நினைச்சா அவர்கிட்ட நேரடியா பேச முடியும், நான் நினைச்சா அவர் எனக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுவார், நான் பேசினா பதில் சொல்லுவாரு, ஆனா நான் அவரை கண்டுக்கிறதே இல்லை. எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் பார்த்துன்னு ஆண்டவர் சன்னிதியில இருந்து போய் சொல்ல விடாது. ஓகே, எத்தனை பேர் உண்மையாவே நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வரீங்க, ஒரு திருப்தியோட இருக்கிறீங்களா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே? ஓகே, அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பிளெஸ்ட் பீப்புள். நீங்கெல்லாம் ஜெபம் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு திருப்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு போதும், ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்ற திருப்தி வந்துச்சுன்னா. ஓகே, இந்த இடத்துல இந்த பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாள் அன்று அவரை பார்க்கறதுக்கு நீ வந்து தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு கேள்வி அதுல என்னன்னு கேட்டாருன்னா, இவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவர், அவருக்கு பரிசுத்தோன்ற ஒரு தலைப்பு அவருக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னா, எந்த பிழையுமே செய்யாதவர். The person who has done no error in his entire life. அவரோட வாழ்க்கையில அவருடைய வாழ்நாள்னு சொல்றது எப்படி சொல்றது, அவர் ஆதியும் அந்தமானவர், அவருக்கு பிகினிங்கும் இல்லை எண்டும் இல்லை. இத்தனை கோடிக்கணக்கான வருஷத்துல ஒரே ஒரு பாவம் கூட அவர் செஞ்சதே இல்லை, ஒரே ஒரு மிஸ்டேக் கூட அவர் செஞ்சதே இல்லை. ரெக்ஸ், ஒரு பாவமும் அறியாத நம்மளோட ஆண்டவர் பேர் தான் பரிசுத்தர். பரிசுத்தர் நம்ம வந்து வேற யாரையும் சொல்ல முடியாது, வேற எந்த பொருளையும் சொல்ல முடியாது. ஒருவேளை நான் இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூமே தீட்டுப்பட்டுச்சு, அவ்வளவு பேர் பாவி நான், நீங்களாம் பரிசுத்தவான்கள், நான் என்ன பத்தி சொல்றேன். இந்த ரூம்குள்ள நான் வந்தோன்னு என்ன ஆச்சு, ரூம் தீட்டுப்பட்டுச்சு. அப்ப இந்த ரூம் பரிசுத்தமான ரூம் கிடையாது, ஆனா என் ஆண்டவர் பரிசுத்தர். ஆண்டவர் பரிசுத்தர். He will be holy forever. அவர் என்றென்றைக்கும் பரிசுத்தரா இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு பாவமும் கூட அவர் கிட்ட வர முடியாது. அவர் பேரே பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனா அவரு என்ன பார்க்க போறாருன்னும் போது நான் என்னை எவ்வளவு பரிசுத்தமா காத்துக்கணும், அவர் என்ன பார்த்துன்னு இருக்கிறாருன்னும் போது நான் என்னை எவ்வளவு பரிசுத்தமா காத்துக்கணும். அந்த போட்டோ போஸ்ட், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்மளோட ஆண்டவருடைய கிருபையை பத்தி ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் அந்த கிருபையை பத்தி நான் பேசிட்டு செய்தி வந்து நான் நிறைவு பண்ண விரும்புறேன். ஒரு பாஸ்டர் அவருடைய preaching இதை சொன்னாரு, every ransomed man owes his salvation to the fact that during the days of his sinning God kept the door of mercy open by refusing to accept any of his evil acts as final. தமிழ்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு மீட்கப்பட்ட மனிதனும் அவனுடைய ரட்சிப்பை குறித்து அவனுடைய வாழ்நாளிலே அவன் பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் இந்த பாவமே அவனுடைய கடைசி பாவம் என்று அவனை அழிக்காமல் கிருபையின் கதவை திறந்து வைத்து அவனை காப்பாத்தினாராம்.
யோசிச்சு பாருங்க, ஒரு பாவம் பண்ண உடனே இவன் பெரிய பாவம் பண்ண இமீடியட்டா ஆண்டவர் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இமீடியட்டா ஆண்டவர் நம்மளை கொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு டைம் மீறுதல் பண்ணும் போதும், ஒவ்வொரு டைம் அவர் விட்டு தூரமா போக போதும் நம்ம மேல கிருபையை அனுப்பி அவருடைய நியாய திருப்பினால தள்ளி போட்டுனே இருக்கிறாராம். இவ்வளோ கிருபையா நம்மளை பாத்துக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போறோம்? இல்ல என்ன செய்ய போறோம்? வாழ்நாள் முழுதும் அவருக்கு என்னவா இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாகவும், அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும், பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய லைஃப் கோலா இருக்கணும். நம்ம அப்பா அவர் நம்மளை கண்டிக்கிறது தான் அவர் அப்பா. கண்டிக்கலன்னா அவர் அப்பா இல்ல. நம்ம மேல அன்பும் பாசமும் இருக்கிறதுனால தான் நம்மளை கண்டிக்கிறார். இந்த வசனம் ஒருவேளை உங்களை கண்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்பா நம்மளை கண்டிச்சிருக்கிறான்னு அர்த்தம். என்ன கண்டிச்சிச்சு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் இதை ஆயத்தப்படுத்தும் போது என்ன சாஸ்டைஸ் பண்ணுச்சு, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட பேசினதானா உங்க இருதயத்துல கூட அது இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட கூட பேசினுங்க. எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசினுக்காரு எனக்கு தெரியல. உங்க இருதயத்துக்கும் ஆண்டவருக்குமான சம்பந்தப்பட்ட நேரம் இது. நம்ம அப்பா நம்மளை கண்டிக்கிறதுக்கான காரணம் நம்மள அவர் நேசிக்கிறார். நம்மள அவர் நேசிக்கிறதுனால நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிருபையை கொடுக்கறதுக்கான நோக்கமே அவர் நம்ம கூட இருக்கணும்ன்றதுனால தான். சாலமோனின் பெரியவரான ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, நான் ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கங்க. லைஃப்ல ரட்சிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட். நம்மளுக்கு கிடைச்சதுலே, வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சதுலே பெரிய பெரிய கிஃப்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நம்ம ரொம்ப சாதாரணமா we take it for granted, ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். இல்ல, ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ரட்சிப்போட ஒரு பெரிய காரியம் எதுவும் இல்லை. ஓகே, ஆண்டவர் எத்தனை பேர்கிட்ட பேசினுக்கிறாங்களோ ஆண்டவர் பேசிட்டோம். எல்லாரும் ஏஞ்சிக்கலாம். நம்ம வழியை சரிப்படுத்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையாவே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை உங்களுக்கான பர்சனல் நேரமா நினைச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிச்சு மறுபடியும் அந்த முத முறை நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம கிட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க, அந்த எண்ணத்தை கொண்டு நம்ம பேச போறோம். எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வெள்ளம் சமயத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல ஏசப்பா நாங்க கேட்ட இந்த வார்த்தையின்படி சாலமோனிலும் பெரியவரா இருக்கிற நீங்க, யோனாவிலும் பெரியவரா இருக்கிற நீங்க எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் படுத்துங்க. எங்களில இருக்கிற எல்லா குறைகளையும் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி ஏசப்பா உங்க கூட நாங்க இருக்க, உங்க கிட்ட நாங்க சேர எங்களுக்கு கிருபையை தாங்க. எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க ஏசப்பா. உங்களை ரட்சிப்பை நாங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம ரட்சிப்பை நாங்க சீரியஸா எடுத்துன்னு அதன்படி நாங்க வாழ எங்களுக்கு கிருபையை தாங்க. எங்களை சாஸ்டைஸ் பண்றவங்க நீங்க தான், எங்களோட அப்பா நீங்க தான்றதை நாங்க நம்புகிறோம். எங்களை இருக்கிற எல்லா பாவங்களையும் இப்ப நாங்க அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதுக்கு மேல அந்த பாவத்தை நாங்க பண்ண போறது இல்லை. இதுக்கு மேல அந்த மீறுதலை நாங்க பண்ண போறது இல்லை. உங்களோட வார்த்தையின்படி வாழ்ற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. வியாதி எல்லாம் விடுதலை தாங்க. பலவீனத்துல இருந்து விடுதலை தாங்க. இருக்கிற கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தாங்க. எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தர போறவரை நீங்க தான்றதை நாங்க நம்புகிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க. கேட்டதும் கேட்க மறந்தே கூட்டி தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே.